வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம ஐபிஎல்லுடைய 8th T20 சரிங்களா. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 2 நட்சத்திரத்தில் மேட்ச் வந்து நமக்கு ட்ராவல் ஆகும் சரிங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக ஒரு நட்சத்திரத்துலையும், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேம் நட்சத்திரத்துலேருந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேற ஒரு நட்சத்திரத்துக்கு மாறும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்கள் நமக்கு மாறும் பொழுது என்னவாக இருக்கும், ஸோ அந்த டயத்தில் இறங்க பிளேயர்ஸ்க்கெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி மேட்சஸில் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டார் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒருத்தர் நல்லா இல்லாமல் இருக்கும், பட் அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா இல்லாமல் இருக்கும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் வரும் சரிங்களா. ஸோ அதனால இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுனா யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் பண்ணினால் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 இந்த பக்கம் ஒரு 6 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நான் பிரித்து கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி ஆர்சிபியும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்கு, செகண்ட் பேட்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத நான் பிரித்து கொடுத்துட்றேன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேடைய பாசிபிள் பிளேயிங் 11 ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராகுல் திரிபாதி, ருத்ராஜ் கெய்க்வாட், தீபக் கோடா, MS தோனி, ஆர் ரவீந்திரா, சிவம் துபே, ஷாம் கரன், ஆர் ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமது, நாதன் எல்லிஸ் சரிங்களா. இந்த ஒரு 12 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆர்சிபியில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி, பி சால்ட், டேவிட் படிக்கல், ரஜித் பட்டிதர், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா, ஆர் சலாம், ஆர் புவனேஷ்குமார், இந்த 2 பேர்லேருந்து ஏதாச்சும் ஒருத்தர் இன்னைக்கு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக எப்பயும் போல ஜாஸ் ஹாசல்வுட், யாஷ் தயால், சுயா சர்மா சரிங்களா. ஸோ இந்த ஒரு 12 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ சிஎஸ்கேல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணினால் யாரெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ஸோ அவரை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. MS தோனி 2, ரச்சின் ரவீந்திரா ஸோ 3, ஷாம் கரன் 4, N அகமது 5, K அகமது 6 சரிங்களா. ஸோ இந்த 6 பேர் மட்டும் நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு போதுமான டீமாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆமாம் இந்த ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். ஸோ அது யாருன்னு பார்த்துக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாட், MS தோனி, ரச்சின் ரவீந்திரா, ஷாம் கரன், N அகமது, K அகமது சரிங்களா. ஸோ இந்த ஒரு 6 பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த சச்சின் ரவீந்திராவை எதுக்கு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ அதனால பவுல் பண்ணாரு அப்படின்னா விக்கெட் எடுப்பாரு. ஸோ அந்த லைன்ல ட்ரீம் டீமுக்குள்ள வருவாரு அப்படிங்கறனால தான் கொடுத்துருக்கு சரிங்களா. ஒருவேளை ஸோ நான் என்னுடைய அஸ்ட்ரோப்படி நான் ஃபிளாப்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அப்போ ஒரு ஃபிளாப் தான் அப்படின்னு நினைச்சு அவர் பவுல் பண்ண மாட்டார்னு நினைச்சீங்கன்னா ஸோ இவரை நீங்க டிராப் பண்ணிட்டு வேற பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா இந்த 6 பேர் எடுத்துக்கோங்க. சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் பண்ணா யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ராகுல் திரிபாதி, ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜா, அஸ்வின், ஸோ இந்த 5 பேர் இம்பார்ட்டன்ட். N அகமது சரிங்களா. ஸோ இந்த 6 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஷாம் கரன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த 6 பேரை உங்களுக்கு வந்து ஒரு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ராகுல் திரிபாதி, ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா ஸோ இம்பார்ட்டன்ட், ரவிச்சந்திரன் அஸ்வின் இம்பார்ட்டன்ட், N அகமது சரிங்களா. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினை நீங்க டிராப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த பிளேயர் சேஞ்ச் பண்ண மட்டும் ஷாம் கரன் உள்ள கொண்டு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாதான் இந்த டீம் சரியா செட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்க கேப்டன் யாரை கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மேட்சும் நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் ஆகும் சரிங்களா. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இவரை வந்து நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ ஆர்சிபி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணினால் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் விராட் கோலி சரிங்களா. ஸோ விராட் கோலி கூட ஓகே தான் சரிங்களா. ஸோ விராட் கோலி, பி சால்ட், ஜித்தேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன் சரிங்களா. ஸோ குர்னல் பாண்டியா, ஸோ இவருக்கு பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படி அதாவது இவருக்கு பேட்டிங் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சால் கண்டிப்பாக இவர் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ மெயின் பிளேயர்ஸ் மட்டும் சொல்லி ஃபர்ஸ்ட் மெயின் பிளேயர் சொல்லிடுறேன். பி ஷால்ட், ஜித்தேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹாசல்வுட், யாஷ் தயால். ஸோ இந்த 6 பேர் இம்பார்ட்டன்ட். அதாவது பி ஷால்ட், ஜித்தேஷ் சர்மா,
லிவிங்ஸ்டன், புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹாசல்வுட், யாஸ் தயால். ஸோ இந்த 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர்ஸ் நமக்கு யார் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விராட் கோலியும் ட்ரை பண்ணலாம், டிம் டேவிட்டையும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பிளேயர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் ஃபிளாப் ஆவாங்க நினைச்சீங்கன்னா இந்த விராட் கோலி அல்லது டிம் டேவிட். ஸோ இந்த மாதிரி ரெண்டுல ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கள ட்ரை பண்ணுவோம். நேற்று சொல்லியிருப்பேன், லக்னோவில் வந்து ரொம்ப எல்லா பிளேயர்ஸும் நிறைய நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதனால நீங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுருங்க, டீம் சூப்பரா வந்துடும் சொல்லிப்பேன். நிக்கோலஸ் போரான கேப்டனாகவும் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்கு வேண்டி சொல்றேன். இது இப்போ ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணா நீங்க யாரெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சால்ட் 1, ஜித்தேஷ் சர்மா 2, டிம் டேவிட் 3, லியாம் லிவிங்ஸ்டன் 4, கொர்னல் பாண்டியா பவுல் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. பவுல் பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க எடுக்க வேண்டாம். சரிங்களா? சால்ட், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், லிவிங்ஸ்டன். ஸோ 4 பேர் இம்பார்ட்டன்ட். புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹாசல்வுட், யாஸ் தயால். ஸோ இந்த ஒரு 3 பேர் இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட இந்த டீம்ல 7 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஆமா, ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் யார் போடுறாங்கன்னு தெரியல. ஒன்னு சாம் கரன் அல்லது கலீல் அகமது. ஸோ இந்த 2 பேர் தான் போட போறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10-20 ரன்ல அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால அது உங்களுடைய சாய்ஸ்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கேப்டன் யாரா கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க சால்ட் கேப்டனை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, மிஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். சால்ட் அல்லது ஜித்தேஷ் சர்மா. ஸோ இந்த 2 பேர்ல கொடுத்து பாருங்க. ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா போறா அப்படின்னா நீங்க லிவிங்ஸ்டனை கொடுத்து ட்ரை பண்ணலாம். இல்ல நான் பவுலருக்கு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜாஸ் ஹாசல்வுட் அல்லது புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த 2 பேர்ல நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஒரு சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நமக்கு வின்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓவரால பாத்தீங்கன்னா அதாவது இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஒருவேளை சிஎஸ்கே பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 200 ரன் அடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் 200 வராது. ஒரு 160 வர்றதே பெரிய ஸ்கோரா இருக்கும். சரிங்களா? 160 தான் ஒரு நல்ல ஸ்கோர். கிட்டத்தட்ட 90க்கு 6 விக்கெட் 7 விக்கெட் போய் அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்கிருந்து எம்எஸ் தோனி இறங்கி அதுல இருந்து கம்பேக் பண்ணி ஒரு 140, 150, ஒரு 160 கொண்டு வந்தா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா. செகண்ட் பேட்டிங் பண்ணா ஈஸியா அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆர்சிபி பவுலிங் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப் கொடுத்து ஸோ மறுபடியும் இந்த ஆர்சிபி கையிலேயே அந்த மேட்ச் இருக்கும். ஸோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பர் டீம் செட் அமையும் நான் நினைக்கிறேன். சிம்பிள் கேப்டன் ஆப்ஷன். சிஎஸ்கே வின் பண்ணுச்சு அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன், ரவீந்திரா வைஸ் கேப்டன் போட்டுக்கோங்க இந்த சைடு. இந்த ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் அண்ட் ரவீந்திரா. ஸோ ஏன் தெரியுமா ஆல்ரவுண்டர் கொடுத்துருக்க? ஸோ ஒரு 2 விக்கெட் ஒரு 20 ரன் அதனால கொடுத்துருக்கேன் அந்த சைடு இந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க சால்ட் கேப்டனா கொடுக்கலாம், ஜித்தேஷ் சர்மாவை கொடுக்கலாம். பவுலிங் பாத்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹாசல்வுட், யாஸ் தயால் 3 பேர்த்துல யார் வேணா கொடுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹை பவர் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜாஸ் ஹாசல்வுட். ஸோ இவங்க 2 பேர் எப்போ பவுல் பண்ணாலும் விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இதுல ஏதாச்சும் அப்டேட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சம்டைம்ஸ் வந்து வீடியோ போட முடியாத டயத்துல கூட அதுல நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். எங்கேயாச்சும் மேட்ச் வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இது கடைசி கிளைமேக்ஸ்ல மாறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்துல சின்ன டிப்ஸ் கொடுப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணும், ஸோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கண்டிப்பா உங்களுக்கு அது சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.